Hi friends, skin whitening பத்தி கேட்டிருக்கீங்க நிறைய பேர். ஸ்கின்க்கு வந்து கலர் அப்படின்னா வந்து நம்ம born நேச்சர்ல இருந்து தான் நமக்கு வந்து ஸ்கின் கலர்லாம் வந்துட்டு நமக்கு ஜீன்ல இருந்து தான் நமக்கு டிட்டர்மைன் ஆகுது. ஸோ வந்து ஸ்கின் கலரை வந்து மாற்றணும் அப்படிங்க நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் இல்லை. ரெண்டு தான் இருக்கு ஸ்கின்ல, ஹெல்தி ஸ்கின், அன்ஹெல்தி ஸ்கின். இதை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பெட்டர்மெண்ட்டாக நம்ம ஸ்கின்னை வந்து காட்டலாம். இல்லை ஸ்கின் ஒயிட்னிங் ஆனால் நமக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும்னா கண்டிப்பாக இல்லை. எனி கலர் உங்களுக்கு வந்து உங்களை பெட்டர்மெண்ட்டாக காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது உங்கள் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்கின் கலரை வச்சு கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸை தேடாதீங்க, அது கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ இந்த ஹெல்த்தியாக வந்து ஸ்கின் எப்படி வச்சுக்கலாம், அன்ஹெல்த்தியாக இருக்கிற ஸ்கின் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஹெல்த்தி ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் பிக்மெண்டேஷன் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பிக்மெண்டடாக இருக்குன்னா அதுக்கு ரீசன்ஸும் சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்கள். இல்லை உங்களுக்கு இப்போ பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா அது வந்து ஒரு அன்ஹெல்த்தி ஸ்கின்னா. போர்ஸ் வரும், போர்ஸ் வர்றது, பிக்மெண்டேஷன் ஆகிறது, அப்புறம் வாட்ஸ் இருக்கிறது, இது 3 தான் நமக்கு வந்து ஸ்கின் வந்து ஹெல்த்தி இல்லாமல் காட்டுறது. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் ஆனதை வந்து சாப்பிடாதீங்க. நம்ம நேச்சர் கூட வந்து நம்ம வந்து அட்டாச் ஆகி நம்ம வந்து போனோம்னா கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸை வந்து தடுக்கலாம். அப்படின்னா இப்போ வெளியே கிளைமேட் எப்படி இருக்கோ அது பொறுத்து உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இயற்கையிலிருந்து நமக்கு இப்போ இயற்கையிலேருந்து என்ன கிடைக்குதோ ஃபுட்டு, இளநீ, அப்புறம் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க. டோட்டலாக வந்து பேக்டு ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிம்பிள்ஸை வந்து தடுக்கலாம். நெக்ஸ்ட் போர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே படுத்தாலும் உங்களுக்கு போர்ஸ் வரலாம். பிம்பிள்ஸை வந்து நீங்கள் வந்து உடைச்சாலுமே உங்களுக்கு போர்ஸ் வரலாம். இப்போ பிம்பிள்ஸை உடைக்காம தானாக அதுவாக வந்து பர்ஸ்ட் ஆகிதாச்சுன்னா ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் தான் வரும். அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து தன்னால் போயிடும். நீங்கள் கோகோனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். தினமும் காலையில் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சிங்கன்னா அதுவும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக்கும். இப்போ இந்த போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர்ஸ் வருதுல்ல, இந்த போர்ஸ் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் இந்த மாதிரி போர்ஸ் வரும். ப்ரோட்டீன் எடுக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி போர்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்கள் ஃபுட் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா இந்த போர்ஸையும் நீங்கள் வந்து தடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு 3 liters ஆஃப் வாட்டர், எனி கிளைமேட். கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புல உள்ள எல்லா டாக்ஸினையும் வந்துட்டு வெளியே எடுத்துரும். உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆனாலே நம்மளோட ஃபேஸில் வந்து அது கண்டிப்பாக தெரியும், நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்த்தி ஸ்கின்னை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். எனி கலர் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. ஓகே, பாய், டேக் கேர்.